நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் என்னைக்கு வருது, நம்ம விரதம் இருக்கிறதுக்கான முழு பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கருதப்படுகின்றது. வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகின்றோம். வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்தும் தங்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என்பார்கள். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி முருகப்பெருமான் தீமையை அழித்து நன்மையை காப்பதற்காக அவதரித்தவர் முருகப்பெருமான். வைகாசி விசாகம் தோன்றிய வரலாறு பார்க்கலாம். கந்த புராணத்தின்படி சிவபெருமானின் முதல் மனைவியான சதி தனது தந்தை தட்சனின் யாகத்தீயில் குதித்து உயிர் துறந்ததால் மனம் உடைந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார். இதனால் சிவபெருமான் இன்னொரு திருமணம் செய்வது நடக்காத காரியம் என்பதை தெரிந்து கொண்ட தாரகாசுரனும் சூரபத்மனும் சிவபெருமானின் மகனால் மட்டுமே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என புத்திசாலித்தனமாக வரம் பெற்றனர். அவர்களின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்ததால் சிவனின் தவத்தை கலைத்த காமதேவன் பார்வதியை மணமுடிக்க வைத்தார். இதனால் கோபமுற்ற சிவன் காமதேவனை நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். அப்பொழுது சிவனின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாத கங்கை அவரது தலையிலிருந்து இறங்கி சரவண பொய்கையாக தோன்றினாள். அதில் மிதந்த 6 தாமரைகளில் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் பட்டு முருகப்பெருமான் அவதரித்தார். இந்த 6 குழந்தைகளையும் வளர்த்ததால் கார்த்திகை பெண்கள் சிறப்பு பெற்று அவர்கள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமாக போற்றப்படுகின்றார்கள். முருகப்பெருமானின் பெருமைகள் தாயின் கருவில் தோன்றாமல் சிவனின் ஞான கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகப்பெருமான் ஞான பண்டிதனாக போற்றப்படுகின்றார். சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து 6 உருவங்களாக தோன்றி அன்னை பார்வதியால் 6 திருமுகங்களுடன் ஒரே உருவமாக 6 முகமாக காட்சி அளித்ததால் சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் கருதப்படுகின்றார். சிவபெருமானின் மறு உருவம் முருகன். அவரது கையில் இருக்கும் வேல் சக்தி சொரூபம். அதனால் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருளுடன் சிவன் மற்றும் சக்தியின் அருளும் கிடைத்துவிடும். முருகன் அவதரித்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. வைகாசி விசாகம் என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. ஜூன் 9ஆம் தேதி அன்று நாள் முழுவதும் மாலை வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. அன்று விரதமிருந்து முருகனை வழிபடலாம். வைகாசி விசாகம் விரதமிருந்து நம்ம வழிபடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், தீய சக்திகள் விலகும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும், தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும். வைகாசி விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துகள் அகலும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு செவ்வாயால் ஏற்படும் பாதிப்பு குறையும். சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி, ஞானம் உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கும். வழிபடும் முறை பார்த்தீங்கன்னா,
திங்கட்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு வாசலில் அழகான கோலமிட்டு நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டிவிட்டு பூஜை அறையில் புதிய பூக்களை சாற்றி மஞ்சள் குங்குமம் புதியதாக வைத்து பூஜை பாத்திரங்களை ஞாயிற்றுக்கிழமையே சுத்தம் செய்து திங்கள் அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் வைகாசி விசாகம் நாளுக்கு முந்தைய நாட்களான 48 நாட்கள், 27 நாட்கள், 9 மற்றும் 7 மற்றும் 3 நாட்கள் என உங்களுக்கு விருப்பப்பட்ட நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அன்று முருகன் சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யலாம். வேல் இருந்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். ஒற்றைப்படையில் பால், பன்னீர், தேன், மஞ்சள், சந்தனம் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அதுக்கப்புறம் செவ்வரளி பூக்கள், செந்நிற மலர்கள், செம்பருத்தி பூ, உங்கள்கிட்ட என்ன பூ இருக்குதோ அதை வச்சு நம்ம முருகனுக்கு அலங்காரம் பண்ணலாம் அழகாக. இல்லை சிலை எதுவும் இல்லை, ஃபோட்டோ தான் இருக்குதுனால நீங்கள் ஃபோட்டோவுக்கு நல்ல வாசனை மலர்களை சாற்றி நீங்கள் பூஜை செய்யலாம். குறிப்பாக ஒரு கொத்தாவது செந்நிற பூக்கள், ரெட் கலரில் நம்ம அரளிப்பூ இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அன்று முருக பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு. கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். அல்லது ஓம் சரவணபவ என்ற ஒரே ஒரு மந்திரம் அன்று நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் போன்ற சாதங்களை செஞ்சு நம்ம படையல் போட்டு நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாழை இலை போட்டு, தலை வாழை இலை போட்டு சாதம், சாம்பார் அப்படின்றதும் செஞ்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். உங்கள் வீட்டில் எது வழக்கமோ அதையும் செய்யலாம். மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 4:40க்கு விசாக நட்சத்திரம் முடியுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சு கொள்ளலாம். நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குதுன்னா தானமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் கொடுக்கலாம். அல்லது குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். உங்களால் எது முடியுமோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வர பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். இப்போது என்னால் கோவிலுக்கு போக முடியலை, நான் வீட்டிலே பூஜை செய்யலாம் என்று கேட்டால் தாராளமாக செய்யலாம். கோவில் போக முடியாதவங்க பார்த்திங்கன்னா வீட்டிலே விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் ஏதாவது செய்யலாம். அப்படி எதுவும் எங்களால் செய்ய முடியவில்லை என்றால் 2 வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூ அந்த ஒரு நெய்வேத்தியம் வச்சு கூட நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைனா ஒரு காய்ச்சின பால் ஒரு டம்ளர் வச்சு, இல்லைனா இனிப்புக்கு பார்த்திங்கன்னா கற்கண்டு வச்சு கூட நீங்கள் பூஜை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். உங்களால் முடிந்த மந்திரங்களை அன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூட நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுனாலும் நீங்கள் அந்த மந்திரத்தை ஒரே ஒரு மந்திரம் போதும், அது நாள் முழுவதுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சு கொள்ளலாம். நம்ம வைகாசி விசாக பூஜை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் வீட்லேயும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, நம்மளுடைய கஷ்டம் அனைத்துமே போகும். கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து காத்து அருள்வார் அந்த கந்தன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மனசார நம்பிக்கையோடு பூஜை செஞ்சு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.